பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, முடிந்ததை செய்து அற்புதமானவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆதார வசனம் யாத்திராகும் 14:13. இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய படைப்பின் கிரியைகளிலிருந்து ரட்சிப்புக்கு ஆயத்தப்படுத்தினது வரை பாருங்கள். நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நம்மால் செய்ய முடியும் என்ற காரியங்களை மட்டும்தான் நம்மை செய்ய சொல்கிறார். இதற்கும் காலைதோறும் புத்தம்புது கிருபை அளிக்கிறார். புலம்பல் 3:22-23. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அதிசயங்களை செய்து தன்னால் எல்லாம் செய்ய முடியும், என்னால் என்று உங்களால் எது செய்யக்கூடாது என்பதையும் காட்டி நிரூபித்து வருகிறார். யோவான் 15:5. ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 100 வயதாயிருக்கும் போது சாராளுடைய கற்பம் செத்து போயிருந்தும், நான் உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடு என்றார். இதற்கு ஆபிரகாமை விசுவாசத்தோடு இரு என்றார். ஆபிரகாம் முதலில் குழப்பம் அடைந்து செயல்பட்டாலும் பின் வாக்கை பிடித்து கொண்டான், விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தினால் உண்டாகி நீதியை பெற்றான், நீதிமானாக்கப்பட்டான், ஈசாக்கை பெற்றான். தேவன் சொன்னபடி ரட்சிப்பை கண்டான். இந்த வாக்கு நிறைவேறுதல் ஆசீர்வாதம் தான் ரட்சிப்பு. நோவாவிற்கு ஒரு வேலையை கொடுத்தார், பேழையை உண்டு பண்ண. இதற்கு உண்டான அளவுகள், மரங்கள், ஆணி எத்தனை இன்ச்சு கூட இருக்க வேண்டும் என்று காண்பித்தார். மழை வரும் என்றார். இதுவரை அந்த நாட்களில் இருந்தவர்கள் மழையை பார்த்ததே இல்லை. நோவா தனக்கு சொன்னபடியே, காண்பித்தபடியே செய்து முடித்தார். மழை வந்தது, எல்லோரையும் வாரிக்கொண்டு போனது. நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. முடியாது, இது ஆச்சரியம் என்பதை கர்த்தர் செய்கிறார். எளிமையான காரியங்களை நம்மை செய்ய சொல்லி, விசுவாசிக்க சொல்லி, பின் ரட்சிப்பை காண்பிக்கிறார். விசுவாசிப்பது, இதில் நிலைத்திருப்பது நமக்கு கடினமாக இருக்கிறது. இதற்கும் நமக்கு தமது வார்த்தைகளை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஏசாயா 30:18. அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8 என்று இதற்கும் சாட்சிகளையும் வைக்கிறார். யாத்திராகமத்தில் தேவன் ஒவ்வொரு நிலையிலும் அதிசயங்களை செய்து மக்களை இதை அனுபவித்து தம்மையே பற்றி கொள்ள சொன்னார். ஆனால் பாருங்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு இது கடினமாக இருந்தது. ஏன் இன்று நமக்கும் அப்படித்தான். செங்கடலை அவர் பிளந்து வெட்டாந்தரையாக்கி இஸ்ரவேல் மக்களை அதன் வழியாக நடந்து வர செய்து கரை சேர்த்தார். ரட்சிப்பை கண்டார்கள். எவ்வளோ பெரிய ரட்சிப்பை கண்டார்கள். மாறாமை தண்ணீரை மதுரமாக்கி கொடுத்தார், குடித்தார்கள், ரட்சிப்பை கண்டார்கள். இவர்களை மாற்ற சொல்லவில்லை, மாற்றி கொடுத்ததை அனுபவிக்க சொன்னார். நம்பிக்கையோடு இருந்து குடித்துவிட்டு இனியும் எப்பொழுதும் இப்படித்தான் நடக்கும், நாம் அவரை அண்டிக் கொண்டால் என்பதை பேச்சில் செயலில் காட்டச் சொன்னார். அவ்வளவுதான். ஆனால் அவர்களுக்கு அது அண்டிக் கொள்வது கடினமாக இருந்தது. இன்று நமக்கும் அப்படித்தான். வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தார். சேர்த்து வைக்க வேண்டாம், தினமும் தருகிறேன் என்றார். வேண்டாம் என்று சொன்னதை செய்தார்கள். மன்னா கெட்டு போயிற்று. இன்றும் நாமும் என்ன செய்ய சொல்கிறாரோ அதைத்தான் செய்ய வேண்டும். யோவான் 11 மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். அவரை கட்டு வைத்திருந்த சீலையைத்தான் கட்டவிழ்க்க சொன்னார். நான் இங்கு நிற்கிறேன், என் நாமத்தினால் அவனை உயிரோடு எழுப்புங்கள் என்று சொன்னாரா? இல்லையே. அவர் எழுப்பி கொடுத்தார். அவன் கட்டு வைத்த சீலையை நம்மை அவருக்கு சொன்னார். மத்தேயு 14 5 அப்பம் 2 மீன் உங்களிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டு வாங்கி பெருக்கி கொடுத்தார். திருப்தியாய் சாப்பிட சொன்னார். மீதம் 12 குடலில் நிரப்பி கொடுத்தார். ரட்சிப்பை கண்டார்கள். 2 ராஜாக்கள் 5 நாகமான யோர்தானில் மூழ்கி எந்திரிக்க 7 முறை மூழ்கி எந்திரிக்க சொன்னார். சின்ன விஷயம் தானே. அவன் முதலில் மாட்டேன் என்று சொன்னான், பின் செய்தான். இப்படி சின்ன சின்ன விஷயங்களைத்தான் நம்ம செய்ய சொல்கிறார். அவர் கையில் கொடுத்து விசுவாசத்தோடு நம்மில் இருப்பதை அவர் கையில் கொடுத்து ஜெபிக்க சொல்கிறார், கேட்க சொல்கிறார். இவ்வளவு என்னிடத்தில் இருக்கிறது அப்பா, உமது கையில் தருகிறேன். இந்த குடும்பத்தை, இந்த பிசினஸை, இந்த பிள்ளைகளை தருகிறேன் என்று ஒப்புவித்து சார்ந்து விசுவாச நிலையில் இருந்தால் அன்று கண்டு ரட்சிப்பை என்றும் காணலாம். எளிமையான காரியம் நம்மால் செய்ய முடிவதில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதிகாலை என்னை தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்கிறார். ரட்சிப்பை, விடுதலையை, சரியான ஆலோசனையை, மீன் இருக்கும் இடத்தை அவர் சொல்லுவார். அதிகாலை தேடுவது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. வேதத்தை எடுத்து அவர் நம்மை செய்ய சொன்னவைகளை எழுதி பாருங்கள். ஏதாவது கஷ்டமான காரியத்தை கொடுத்திருக்கிறாரா என்று பாருங்கள். நிச்சயமாக இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் அவரின் அதிசயங்களை காணலாம், உள்ளும் புறமும். இதற்கு அவரை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைங்க, முழுமையாகத்தான் ஏற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் சொல்வது எனக்கு கேட்கிறது. அர்ப்பணியுங்கள்.
எல்லாவற்றையும் விசுவாசியுங்கள், இதிலே நிலைத்திருங்கள். முறுமுறுப்பு வேண்டாம், கவலை வேண்டாம். முறுமுறுப்பு இருக்கும் இடத்தில், கவலை இருக்கும் இடத்தில், நெகட்டிவாக பேசும் இருக்கும் இடத்தில் கிருபை வேலை செய்யாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் முழு மனதோடு அவருக்காக செய்யுங்கள். தினமும் உள்ளே உங்கள் மனதிலே சிந்தையிலே நல்ல மாற்றத்தை காண்பீர்கள். வெளியே உங்களது மாமிச கண்கள் காண நீங்கள் விரும்பினது வேண்டினது எல்லாம் வந்து சேரும். இதைத்தான் சொல்கிறார். இன்றும் தினமும் நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்கிறார். இதற்கு நாம் அவருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கீழ்ப்படிய வேண்டும். அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கு லாஜிக்கு தேடக்கூடாது. ஜெபிக்கலாம். தகப்பனே, எளிதானவைகளைத்தான் எங்களை செய்ய சொல்கிறேன், பெரிதானவைகளை காண்பிக்கிறேன், தருகிறேன், நிரப்புகிறேன் என்கிறேன். இன்று எங்களது மனக்கண் திறக்கப்பட்டு உமது திட்டத்தோடு சித்தத்தோடு இணைந்து நடக்க கிருபை தாரும். தந்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.